பாஜக அதிமுக அந்த கூட்டணியில விஜய் அவர்கள் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, வரக்கூடிய காலங்கள்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு பல செய்திகளானது வந்துட்டு இருக்கு. இந்த தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சியே பாஜகவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். நான் வந்து நம்ம உறுதியா சொல்லலாம், அந்த கட்சிக்கு பின்னாடி பாஜக இருக்கு. எதற்காக கட்சி ஆரம்பிக்க போறாரு, அதனுடைய நோக்கம் என்னங்கிறத நான் தான் முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பழைய வீடியோலாம் என் வீடியோ இருக்கும், பார்த்தா தெரியும். 2026 தேர்தல் வருது, வந்தவொடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்கு, ஒரு 10-12% வாக்கு வாங்குவாரு, அதை பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பாரு அப்படின்னு பாஜக நம்புச்சு. ஆனால் விஜயினுடைய செயல்பாடுகள், விமர்சனங்கள், விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நண்பா நண்பிகள் பண்ற வேலைகள்லாம் பார்க்குறப்போ 5-6% மேலே வராது வாக்கு. ஒரு நாள் வர்றதுனால கூட்டம் வருது. 4 நாளைக்கு விஜய் வந்து இங்கே நிற்கிறாரு. உதாரணத்துக்கு கோயம்பேடு பச்சான்கிட்ட 4 நாளைக்கு நிற்கிறாரு. அரை மணி நேரம் பேசுறாருன்னா யார் ஒரு முதல் நாள் கூட்டம் வரும், 2ஆவது நாள் கூட்டம் வரும், 3ஆவது நாள் வரும், 4ஆவது வருமா? இல்ல கூட்டணியில இல்லாமல் தனித்து நின்று ஒரு தொகுதியில நிக்கிறாருன்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பா நண்பிகள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அரசியல் பேசக்கூடிய எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சேனலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்றேன், தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமல் விஜய் தனிச்சு தமிழ்நாட்டில் அவர் பிடிச்ச அவர் செல்வாக்குள்ள எந்த தொகுதியிலும் தனித்து நின்று விஜய் வெற்றி பெறவே முடியாது என்பது என்னுடைய சவால். ஹோம்லேண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சுபைர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். தாவேகா கட்சி, அதாவது விஜய் அவர்கள் வந்து தேசிய கட்சி கூட்டணியில வந்து இணைய போறாரா, அதுவும் பாஜக அதிமுக அந்த கூட்டணியில விஜய் அவர்கள் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, வரக்கூடிய காலங்கள்ல அறிவிக்கப்படும் அப்படின்னு பல செய்திகளானது வந்துட்டு இருக்கு. ஆனா அது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி தாவேகாவினர் வந்து எதிர்க்கிறாங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க, அது உண்மையா? இல்லை, தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து அதிமுக, பாமக, மதம் ஒன்றும் சில தேமுதிகலாம் இருந்துச்சு. இப்போ தேமுதிக இல்லை. இப்போ அது தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஒரு பெரிய வலுவான ஒரு கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், திமுகவை வீழ்த்துவதற்கு வலுவான கூட்டணி உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு எந்தெந்த கட்சிகளை உள்ளே கொண்டு வர முடியுமோ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் உள்ளே கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக இப்போ பிசிகாவுக்குமே நிறைய முறைகள் முயற்சி பண்ணாங்க. திருமாவளவன் அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காரு. எனக்குமே கூட சமீபத்தில் வந்து ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் வந்து கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாரு, நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்றாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு கூட்டணியை வந்து பலப்படுத்துறதுக்காக வேறு கட்சி வேறு கூட்டணி கட்சிகளை தன் பக்கம் கொண்டு வர்றதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அதற்கு முன்னாடி இந்த தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த கட்சியே பாஜகவால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தான். நான் வந்து நம்ம உறுதியாக சொல்லலாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் முதல்ல சொன்னேன், விஜய் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அந்த கட்சிக்கு பின்னாடி பாஜக இருக்குது, எதற்காக கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அதனுடைய நோக்கம் என்னங்கிறத நான் தான் முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. பழைய வீடியோலாம் என் வீடியோ இருக்கும், பார்த்தா தெரியும். இப்போ விஜய் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, மாஸ்டர் படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குது. படப்பிடிப்பு நடக்கிற பல இடங்களில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இருக்கும், இவர் சம்மந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடக்குது. உடனே நெய்வேலியில் ஷூட்டிங்லேருந்து மேலே ஏறி வந்து விஜய் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாரு. உடனே அதுக்கு விமர்சனம் பண்ணுறாரு. எச் ராஜா வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு இவரை விமர்சனம் பண்ணுறாரு. இல்லை நான் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ஜோசப் விஜய்ங்கிற பேரில் லெட்டர் அனுப்புகிறாரு. இந்த உச்சகட்டம் முடியுது. இந்த உச்சகட்டமாக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கப்போ அடுத்த படம் பீஸ்ட் பண்ணுறாரு. பீஸ்ட் படத்தில் வந்து இஸ்லாமியர்களை மிகப்பெரிய ஒரு கொடுமையாளர்களாக தீவிரவாதிகளாக காட்டுற மாதிரியான ரொம்ப ஒரு காட்சியெல்லாம் வச்சு அது படி விமர்சனங்கள் ஆச்சு. இப்போ மாஸ்டருக்கும் பீஸ்டுக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு அந்த பிரச்சனை. அதற்கு பிறகு என்னென்னா, பாஜக தன் ஏதோ ஒரு அழுத்தம் கொடுத்து விஜயை தன் பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, 2024 தேர்தலில் விஜய்க்கு பின்னாடி ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குது, அந்த வாக்குகளை நம்ம வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு பாஜக வந்து விஜய் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றாங்க. பிரச்சாரத்துக்கு அவங்க விஜய் என்ன சொல்கிறாங்க, நேரடியாக பாஜக பிரச்சாரத்துக்கு வர முடியாது அப்படிங்கிற போது, அப்போ நீங்கள் ஒரு தனியாக ஒரு இயக்கமாக ஆரம்பித்து ஓட்ட பிரிக்க. பாஜக ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாநிலத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க மாநிலத்தில் நேரடியாக போட்டி போடுவாங்க. அவங்க ஸ்ட்ராங்காக இல்லாத மாநிலங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த கூட்டணிக்கு விழக்கூடிய வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய ஸ்பாயில் பண்ணக்கூடிய வேலை பண்ணுவாங்க. யூபியில் அப்படின்னா இஸ்லாமியர்களும் தலித்துகளும் அவங்க பெரிய அளவில் இருக்கிறாங்க. அப்போ அந்த வாக்குகள் பாஜகவுக்கு விழுகாது, எதிராக போயிடும் தெரியும். அப்போ அந்த வாக்குகளை சிதறடிக்கக்கூடிய வேலை என்ன பண்ணுவாங்கன்னா, மாயாவதியை வச்சு, இந்த பக்கம் ஓய்சியை வச்சு, இன்னும் சின்ன சின்ன தலைவர்களாக இருப்பாங்க, தலித்தில் இஸ்லாமியர்கள் சின்ன சின்ன தலைவர்கள், அவங்களும் தனித்தனியாக நிற்க வச்சு அந்த ஒட்டுமொத்தமாக அவர்கள் எதிரான வாக்குகள் ஒரு அடிக்கு போயிடாமல் ஸ்ப்ளிட் பண்ணி கூட வேலையை செய்வாங்க. அப்போ தமிழ்நாட்டிலே அந்த வேலையை தொடர்ந்து செய்வாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இறக்குவாங்க, ரஜினிகாந்த் இறக்குவாங்க. ரஜினிகாந்த் கடைசி வரைக்கும் நிற்காமல் போயிட்டார். அப்போ ஒவ்வொரு தேர்தலையும் பண்ணுறாங்க. இப்போ 2024 தேர்தலில் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. ஆனால் கமல்ஹாசன் வந்து பாஜக அறிவுறுத்தல வந்திருந்தாரு நீங்க சொல்றீங்க, ஆனால் அவர் இப்போ திமுக வந்து இணைஞ்சிட்டாங்க. ஆமாம், அந்த 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 இது முடிஞ்சு, அந்த கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவங்கள விட்டுட்டாங்க. இப்போ அந்த கட்சி என்ன செய்யறது?
கட்சியை கொண்டு போகணுமே, அதுக்காக அவர் அங்கே போயிட்டார். அது முடிஞ்சு போன ஒரு கதை. இந்த தேர்தலில் 2024 தேர்தலில் விஜய் கட்சியின் சார்பாக 10 தொகுதிகளில் விஜயினுடைய ஓரளவுக்கு செல்வாக்கு உள்ள ஏரியாவில் 10 வேட்பாளர்களை போடுறதுக்கு அவங்க பிளான் பண்ணாங்க. திருச்சி, சேலம், தஞ்சாவூர், மதுரை, அந்த மாதிரி ஒரு 10 தொகுதிகளில் தாவேகா சார்பு, அப்போ பேர் கூட ஆரம்பிக்கல, விஜயினுடைய மன்றத்திலேருந்தே 10 வேட்பாளரை போடுங்க, வாக்குகளில் பிரிங்கன்னு சொன்னால் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. அந்த நேரத்தில் ஒரு படப்பிடிப்பு பரபரப்பாக இருந்தால் பிரச்சாரத்துக்குலாம் போக முடியாதுங்கிறதுனால அந்த அது அப்படியே ஹோல்டில் போடப்பட்டுச்சு. நான் அந்த 10 தொகுதிகள் முதற்கொண்டு சொல்லியிருந்தேன், இந்த 10 தொகுதிகள்லாம் விஜய் மன்றத்துலேருந்து ஆள் நிப்பாட்ட போகிறாங்க, வாக்குகளை பிரிக்க போகிறாங்க, பிஜேபியோட அசைன்மெண்ட் இதுதான், பிஜேபியோட அஜெண்டா இதுதான் நான் சொல்லியிருந்தேன். பட் அந்த கடைசி நேரத்தில் விஜய் அதில் வெளியே வந்துட்டார், முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2026 தேர்தல் வருது, வந்தவொடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. விஜய்க்கு ஒரு பெரிய மாசு இருக்குது, ஒரு 10-12% வாக்கு வாங்குவார், அதை பெரிய அளவில் வாக்குகளை பிரிப்பார் அப்படின்னு பாஜக நம்புச்சு. ஆனால் விஜயினுடைய செயல்பாடுகள், விமர்சனங்கள், விஜய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நண்பா நண்பிகள் பண்ணுற வேலைகள்லாம் பார்க்குறப்போ 5-6% மேலே வராது வாக்கு. இந்த 5-6% வாக்குங்கிறது நேரடியாக பாதி நாம் தமிழரும், பாதி எல்லா கட்சியிலும் திமுக அதிமுக இருந்த ஓட்டு தான் பிரிக்க போகிறார் விஜய். இதுதான் உண்மை. இந்த வாக்குகளை நம்ம பிரித்ததுனால பலன் இருக்காது. அப்போ நேரடியாகவே விஜயை பாஜக கூட்டணி கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணுறாங்க. தனியாக நிற்க வச்சு பிரிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பெரிய லெவலில் 10-12% பிரிச்சாருனாலாவது நமக்கு அது பயன்பெறும். இந்த 5-6% பிரிக்கிறாருன்னா அந்த 5-6%ல் பாதி அந்த நாம் தமிழர் ஓட்டும், பாதி மற்ற கட்சியில் இருக்க ஓட்டும் பிரிக்க போறாரு. இது பெருசாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடாது தேர்தல். விஜயை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில் அவர் இணைஞ்சாரே, அவருடைய அரசியல் அவ்வளவுதான், அவருடைய கட்சியே அவ்வளவுதான். 26 தேர்தலில் தனியாக நின்னாலும் அவருடைய அரசியல் அவ்வளவுதான். 26 தேர்தலில் தனிச்சு நின்னாலுமே விஜய் மட்டும் கூட இப்போ நீங்க சொல்லக்கூடிய பாஜக தான் அவங்களை இயக்குறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இது இல்லாம போயிடுமே சார். அவர் அதான் சொல்றேன், இப்ப தனியா நிக்கிறார். 2026 தேர்தலில் திமுக அதிமுக பாஜக கூட்டணி தனியா நிக்குது, இது தாவேக்கா தனியா நிக்குது. இருந்தாலும் 5%-6% ஓட்டு வாங்கினாருன்னா அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் கூட அவர் ஜெயிக்க முடியாது. இதுதான் நிலைமை, இன்னைக்குள்ள நிலைமை இதுதான். அப்படிங்கும் போது 26க்கு பிறகு என்ன பண்ணோம், அடுத்த படத்தை ஆரம்பிக்கணும். ஏன் நேற்று கூட லோகேஷ் கனகராஜ் கூட லேசாக ஒரு லீடு விட்டுருக்காரு போல், நான் லியோ 2 கூட பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், அது காலங்கள் முடிவு பண்ணணுன்ற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருக்காரு. ஒருவேளை அதை எதாவது மனசு வச்சு சொன்னாருன்னு தெரியல, ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காரு. அப்போ இது முழுக்க 2026 தேர்தலில் தனிச்சு நின்று 5-6% வாங்கினாலுமே அடுத்த கட்சியை ரன் பண்ணிட்டு கொண்டு போக முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக நேரடியாக நாங்கள் திமுக எதிர்க்கிறோம், வலுவான கூட்டணி எதிர்க்கிறோம், நாங்கள் எங்களுக்கு ஒரு 30 சீட் கொடுங்க அப்படிங்கிற ஒரு முடிவோடு அங்கே போய் சேர்ந்தால் கூட நாங்கள் திமுக எதிர்ப்பதற்காக சில சமாதானங்கள் பண்ணிக்கிட்டோம், சமரசம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அரசியலில் நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர பகைவனும் கிடையாது. இன்னொரு பாஷையில் கவுண்டமணி பாஷையில் தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா சார்? தொண்டர்கள் யார் கொள்கை ரீதியாக இருக்கிறாங்களா? விஜய் பின்னாடி மார்க்ஸையும் அம்பேத்கரையும் பெரியாரையும் படித்து அஞ்சலி அம்மாள் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அஞ்சலி அம்மாள் போஸ்ட் போட்டிருக்காங்க. அஞ்சலி அம்மாள் யாருன்னு தாவேக்கா நண்பர்கள் தெரியுமா? அம்பேத்கர் தெரியுமா? விஜய் தெரியும். அதைத்தான் சொல்றேன். கொள்கை ரீதியாக கூடப்பட்ட கூட்டமாக இருந்தால் கேள்வி கேட்பான். அவன் திரையில பார்த்த கூட்டம் அது. அவன் தளபதி என்ன சொன்னாலும் ரைட்டு தான், அவ்வளோதான். கேள்வியெல்லாம் கேட்டோம், நீங்கள் எதுக்கு பாஜக கூட கூட்டணி வச்சுன்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க, கேட்டுருவாங்க. போய் கேட்ட முடியுமா? அவன் தளபதியை பார்த்தாலே நம்ம மோட்சம் அடைஞ்ச மாதிரிலாம் இருக்கான். நேரடியாக பார்த்தா அப்படி சேரவே மாட்டாரு. அவர் அதை சும்மா திமுகவினர் தான் கிளப்பி விடுறாங்கன்னு சொல்றாங்க. இல்லை, அது அவருடைய ஒரு ஆதங்கம் சொல்கிறாங்க. பின்னாடி வரக்கூடிய சோர்ஸஸ் சொல்லக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப அது மாதிரி தான் தெரியுது. இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஒன்றும் வெளியிலே போகலை. அவருக்கு எதுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாங்க மத்திய அரசு? எத்தனையோ கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்களா? அவர் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வர்றதே கஷ்டமாக இருக்குன்னு. எங்கே கஷ்டமாக இருக்குது? நீங்களாம் போய் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வரேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டு கூட்டத்தை சேர்க்குறீங்க. ஏன் நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எல்லா மண்டலத்துக்கும் நீங்கள் சர்க்குலர் அனுப்புறீங்க, மதுரைக்கு வர்றாருன்னு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி சென்னை ஏர்போர்ட்லேயும் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறீங்க. நீ அதுக்கு பிறகு கவுண்டமணி மனைவி இறந்து போன நிகழ்ச்சிக்கு போனீங்களா, அங்கே என் கூட்டம் வந்துச்சா? நீங்கள் கொடைக்கானல் ஷூட்டிங் நடந்துச்சு, அங்கே கூட்டம் வந்துச்சா? ஷூட்டிங் முடிச்சு காரில் உட்காந்து போகணும். ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏன் கார் மேலே இருந்து போகிறீங்க? அப்போ நீங்கள் ஒரு வெயிட்டை காட்டுறது தானே போகிறீங்க, திட்டமிட்டே ஒரு கூட்டத்தை கூட்டணும்னு போகிறீங்க. நீங்கள் ஒரு 4 நாளைக்கு வெளியில் போங்க, யார் உங்களை கூட்டத்தை சேர்க்க போகிறா? விஜயவே 4 நாளைக்கு ரெகுலராக போயிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா யார் பார்க்க போகிறா? யார் பார்க்க போகிறா? ஒரு நாள் வர்றதுனால கூட்டம் வருது. 4 நாளைக்கு விஜய் இங்கே நிற்கிறார். உதாரணத்துக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட 4 நாளைக்கு நிற்கிறார். காலை 1/2 மணி நேரம் பேசுகிறாருன்னா யார் ஒரு முதல் நாள் கூட்டம் வரும், 2ஆவது நாள் கூட்டம் வரும், 3ஆவது நாள் வரும், 4ஆவது வருமா? வராது.
சோ அந்த ஒரு மாஸ் வந்து இன்னும் இருக்கணும்ன்றதுக்காக தான் வெளில வர மாட்டாரு. ஆமாம், அந்த ஒரு மாசம் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அதாவது நான் வர போகிற இடத்துல கூட்டம் சேரணும், எனக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் அப்படி மன்ற நிர்வாகிகளை பூரா வர சொல்கிறீங்க. ஏன் நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மன்றத்துக்கு நீங்கள் பேசலையா, வர சொல்லலையா? இல்லைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆளுங்களுக்கு திரட்டலையா? அப்போ நீங்கள் போகிற இடத்துல எல்லாம் கூட்டம் இருக்கு எனக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்தை காட்டுவதற்காக திட்டமிட்டே பண்ணுறீங்க. விஜய் வந்து வராருன்னு சொன்னாங்கன்னா தானா வராங்க. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் வர வைக்கிறதுக்காக பல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, காசு கொடுக்க வேண்டியது இருக்கு, இல்லை ஏதாச்சும் கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் செஞ்சாதான் திமுகவுக்காக ஆளே வராங்கன்னு சொல்றாங்களே. தாவே காலத்துல இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. திமுக யார் நட்சத்திரம் கிடையாது. இப்போ நீங்கள் காசு கொடுத்து கூப்பிடுறாங்கன்னா விஜய் காசு கொடுக்காம வந்துருக்குறாங்க. ஒரு கூட்டம் வந்து ஒரு நடிகராக இருந்தால் கூட்டம் சேரத்தானே செய்யும். இப்போ நாளைக்கே வந்து ஒரு போண்டாமணியே இறந்து போனார். இப்போ இருக்கக்கூடிய யாரோ காமன் நடிகரே ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. ஏன் கன்சிகா மோத்துவானி கோயம்புத்தூரில் நகை திறக்க போகிறதாக வந்தாங்க. எவ்வளோ பெரிய கூட்டம், அந்த பகுதியை ஸ்தம்பிச்சு போச்சு. பஸ் போக முடியல, வண்டி போக முடியல, ஸ்தம்பிச்சு போச்சு. அப்போ கன்சிகா மோத்துவானி தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஆக்கலாமா? நிறையா கூட்டம் சேர் முதலமைச்சர் ஆக்கலாமா? ஒரு கூட்டம் சேருங்கிறதுக்காக ஒருத்தர் முதலமைச்சர் ஆகலாம்னா என்ன செய்யணும்? டெய்லி இந்த ரோட்டை அந்த பாம்பு வச்சு வித்து காட்டுவார். அங்கே கூட ஒரு 50 பேர் கூட்டி சேர்ந்து நிற்பாங்க. அப்புறம் அமைச்சர் ஆக்கிடலாமா? ஆனா இணையதளங்கள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ திமுகவினுடைய கூட்டம் வந்து கூடுது, இல்ல திமுகவில இருந்து ஏதாவது ஒரு தலைவர்கள் வரும் பொழுது தாவேக்காவோட கொடியை போய் அங்க ஆட்டிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை தாவேக்காவினுடைய தொண்டர்கள் அங்க போயிட்டு தாவேக்கான்ற முழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்களே சார். இதுவுமே இணையதளத்துல இல்லை, இதெல்லாம் வந்து என்னன்னா ஒன்றும் அவங்கள வந்து ரசிகர்களாகவே இருக்கிறாங்க, ஒன்றும் அரசியல் படத்தில் ஒன்றும் அவருக்கே அரசியல் தெரியாது. வேற விஷயம், விஜய்க்கே ஒன்றும் அரசியல் புரிதலாம் தெரியாது. இல்லாட்டி மேடையில் உட்காந்து ஆட்டின்னு விடுவாரா? எந்த அரசியல் கட்சி தலைவராக ஆட்டில் விட்டுட்டு இருப்பாங்க மேடையில் உட்காந்து. அரசியல் கட்சி தலைவரா நீங்கள் என்ன பண்ணணும்? பின்னாடி வரக்கூடிய நண்பன் நண்பியா தம்பி, அரசியல்னா இதான் தம்பி, இப்படி தான் தம்பி இருக்குன்னு அவர் பேசணும். அவர் பேசுறது பார்த்தாம பொதுச்செயலாளர் விட்டார்னா அவர் பலூன் வாங்கி கேட்டு அழுகுறா அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்போ அந்த கட்சியே வந்து ஒன்றும் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்குது. நீங்கள் அஞ்சலி மாலை போட்டோ போட அஞ்சலி மாலை உங்களுக்கு யாருன்னு அந்த பசங்களுக்கு தெரியுமா? அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றீங்க, பெரியாரை பேசுகிறீங்க. அவங்களாம் அவங்களுடைய சாதனை ஒவ்வொரு மேடையிலையாவது நீங்கள் பெரியாரை பற்றி பேசுகிறீங்களா? பெரியார் கொள்கை தலைவருங்க. பெரியார் சுயமரியாதையை பற்றி, பெண்கள் உரிமையை பற்றி பேசியிருக்காரு, சாதிய கட்டமைப்புக்கு எதிராக பேசியிருக்காரு, கடல் மறுப்பு எதிராக பேசியிருக்காரு. கடல் மறுப்பு எதிராக நான் பேச மாட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. சாதிய கட்டமைப்புக்கு எதிராக பெரியார் பேசியிருக்காரு. ஒவ்வொரு மேடையிலும் பெரியாருடைய முக்கியமான அந்த கோட்ஸை நீங்கள் நோட் பண்ணி பேசியிருக்கீங்களா? விஜய் பேசியிருக்காரு இது வரைக்கும் ஏதாவது மேடையில் பெரியார் கொள்கை தலைவர்னா பெரியார் பேசியதை ஏதாவது கோட் பண்ணி பேசியிருக்காரா விஜய்? அம்பேத்கர் பேசியதை பற்றி பேசியிருக்கீங்களா? உங்க கொள்கை தலைவர் தானே? அவர் பேசவே இல்லைன்றதானே இப்போ குற்றச்சாட்டு. அதான் சொல்றேன், அவருக்கே தெரியாது, வச்சுக்கிட்டு அஞ்சனம் பண்றாரு. அப்போ அவங்க அந்த பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரு சிம்பிளா பயன்படுத்துறாரு, அவ்வளவுதான். அவருக்கே முதல்ல புரியாது. முதல்ல அவரே அரசியல் கற்றுக்கணும். மேடையில் உட்காந்து முதல்ல ஆட்டின்னு விடக்கூடாது, மேடையில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது அவரே முதல்ல பக்குவப்படணும். அதான் அவர் சொல்றாரு சார், நீங்க பண்ற மாதிரியான ஃபார்மலான அரசியல் கிடையாது, நான் மக்களுக்கு புரியுற மாதிரி எளிதான அரசியல், மக்களோட மக்களா இருக்கக்கூடிய அரசியல். எங்க மக்களோட மக்களா இருக்காரு? மக்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறதா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எந்த மாதிரியான அரசியல் செய்யணுமோ அதை நான் செய்யறேன். என்ன செய்றீங்க அதை சொல்லுங்க. முதல்ல வீட்டை விட்டு வெளியே வரதில்ல. பக்ஃபோர்டு திருத்த சட்டத்துக்கு எதிராக பனையூரில் ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அவர் வீட்டு வாசப்படலையே, அவர் வீட்டுக்குள்ள தானே இருக்காரு. இது எளிய அரசியலா? எளிய அரசியல்னா மக்களோட மக்களாக இருக்கிறது தான் எளிய அரசியல். பிரச்சனையை பேசுகிறது தான் எளிய அரசியல். பிரச்சனைக்காக குரல் கொடுக்குறது தான் எளிய அரசியல். எது எளிய அரசியல்? நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வெளியே வராமல், வெளியே வர்றப்ப 10 பேருக்கு வர சொல்லி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அதை வந்து 10 மீடியாவுக்கு ஆல்ரெடி வர சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு கூட்டத்தை மாச காட்டுறது வந்து என்ன ஆடிடலாச்சு அது? ஆனால் இப்போ உதயநிதி வந்து வராரு, இப்போ விஜய் செஞ்சதுனாலே வந்து பதிலுக்கு அவரும் செஞ்சாரு. ஆனால் அவருக்கு வந்து கூட்டமே கூடலை, அவருக்கு வந்து ஆளே வரல அப்படின்னு சொல்றாங்களே. வேணும்னே வந்து விஜய் செய்யற மாதிரியே காப்பி அடிக்கிறாரு உதயநிதி. அவரும் நடிகர் தானே, அப்ப நடிகர்னா அவருக்கும் வந்து கூட்டம் வரணும்ல, அவருக்கு ஏன் வரல? விஜய் மாதிரி உச்ச நட்சத்திர நடிகர் கிடையாது உதயநிதி. சொன்னாங்களா? விஜய் வந்து 20 வருஷமா நடிச்சிட்டு இருக்காரு. இவர் 20 படம் கூட நடிக்கல மொத்தம். விஜயும் நடிகர் விஜயும் நடிகர் உதயநிதியும் ஒன்றும் கிடையாது. நடிகர் விஜய்ங்கிறது உயரத்தில் இருக்காரு, உச்சத்தில் இருக்கிறாரு. உதயநிதி ஒரு ஹாபியாக 4-5 படத்தில் நடித்தார், 5-6 படத்தில் நடித்தார். விஜயும் உதயநிதியும் திரைப்பட துறையில் பார்த்தா ஒன்றா? அரசியலில் விஜயை விட உதயநிதி பெரிய ஆள். அனுபவம் இருக்குது, மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. 1.5 லட்சம் மக்கள், சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி மக்கள் 1.5 லட்சம் பேர் ஓட்டு போட்டு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்திருக்காரு, துணை முதலமைச்சராக இருக்கார். அவர் விஜயை விட அவர் வந்து அரசியலில் உயர்வான இடத்துல இருக்கிறார். மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஒன்றும் விஜய் ஒன்றும் மக்கள்
சந்திக்கவே இல்லையே. அப்போ இப்போ தாவேகா வந்து 2026ல் விஜய் அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதி அவர் எங்க நிற்கிறாரோ அங்க வந்து ஒருவேளை அவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அப்போ அந்த இடத்துல வந்து அவருமே ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல்வாதி. மக்கள் அங்கீகரித்தா யாரும் தலைவர் தான். தனியாக விஜய் தனியாக தமிழக வெற்றி கழகத்தின் எந்த கட்சியோட கூட்டணி இல்லாமல் தனியாக நின்னாருன்னா அவருக்கு ஏதாவது அந்த சென்டிமெண்ட் இருக்கு இல்லையா, விருகம்பாக்கத்துலையோ விருதாச்சலத்துலையோ எந்த வீல் ஏதாவது ஒரு ஊர் இருக்கோ, ஜோசியக்காரர் ஏதாவது டேட்டுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த ஊரில் இத்தனை மணிக்கு இத்தனாம் தேதி ஏன் காலங்காத்தால் சுப முகூர்த்தத்தில் போய் நாமினேஷன் பண்ணி நின்று ஜெயிச்சாருன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 to 1.25 லட்சம் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மக்களுடைய எண்ணிக்கை இருக்கும். அதில் 1/3 அவங்க போட்டாங்க, இவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா சரி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சட்டமன்றத்தில் விஜய் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பண்ண பிறகு நம்ம விஜய் மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் அது நம்ம பேசலாம். ஆனால் விஜய் வந்து அது வரக்கூடிய காலங்களில் அவர் என்ன செய்ய போகிறாங்கிறது தெரியும். கண்டிப்பாக விஜய் வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு அவர்களுக்கு அவர் இப்போ தனித்து நின்னாலோ இல்லை அவர் எங்க தொகுதியில் நின்னாலோ, கூட்டணியில் எந்த கூட்டணியில் நின்னாலோ இல்லை கூட்டணியில் இல்லாமல் தனித்து நின்று ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பே இல்லை. விஜய் தனித்து இதே மாதிரி தாவேகா எந்த கட்சியோடும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பா நண்பிகள் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை அரசியல் பேசக்கூடிய எல்லாரும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த சேனலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சியோடு கூட்டணி இல்லாமல் விஜய் தனித்து தமிழ்நாட்டில் அவர் பிடிச்ச அவர் செல்வாக்குள்ள எந்த தொகுதியிலும் தனித்து நின்று விஜய் வெற்றி பெறவே முடியாது என்பது என்னுடைய சவால். விஜய் மட்டுமே தனியாக வெற்றி பெறும். ஏன்னா அவர் வாக்கு வங்கி 5 to 6% தான் இருக்கு. அதனால் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை. கூட்டணி அமைகிறத பொறுத்து இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்து இருக்கு, எதிர்க்கக்கூடிய வேட்பாளர்களை பொறுத்து இருக்கு. தனித்து நின்னா விஜய் மட்டும் கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி தனித்து நிற்கிற பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு ஏப்ரல் மேக்கு முடிஞ்ச பிறகு ஜூன் மாதம் 70வது படத்தினுடைய பூஜை ஆரம்பிக்கப்படும். விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து பல விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி.